Hi. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேடின் மூவிக்கு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் நேற்று விட்டுருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த ட்ரெயிலரோட பிரேக் டவுனையும் தாண்டி அந்த ட்ரெயிலர் எப்படி ஃபீல் கொடுத்துச்சு, அதோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு, அண்ட் நிறைய ரூமர்ஸ் அண்ட் தியரிஸ் இருக்கு, அதான் மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். படத்தோட டீசர் இருக்க சமயத்தில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ட்ரைலர் October 5 ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரையும் பார்க்கும்போது நிறைய மிக்ஸ்ட் ரியாக்ஷன், நெகட்டிவ் ரியாக்ஷன் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கேட்டு இந்த ட்ரைலரில் நிறைய விஷயங்கள் மாற்றிருந்திருக்காங்க, இன்னும் படத்துலையுமே நிறைய விஷயங்கள் மெருகப்பட்டிருக்கலாம். அதை பற்றி நான் ஒன்று பேசுகிறேன். இப்போ நம்ம பிரேக் டவுன் கொடுக்கலாம். ஸோ இந்த ட்ரைலரோட ஃபர்ஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெஸ்ட் தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்துச்சு, அதுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி கிடைச்சிருப்பாங்க. அதில் அந்த கட்போர்ட் கையை வச்சுக்காங்க. சரியா, அந்த கட்போர்டை பாஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன, அது என்ன ப்ரொடெஸ்ட் அண்ட் எதுக்காக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய டைலாக்மே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ஆனால் பொறுக்கிங்க பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாட்களை ஸ்டூடெண்ட் செட் பண்ணுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த சீக்வன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது இங்கே அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த கேஸை வந்து போலீஸ் எடுத்துட்டு பண்றாங்க. ஆனால் அதில் வந்து மக்களுக்கு அதிருப்தி தான் இருக்கு. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே அதிருப்தி கிளம்பிடுது. ஸோ அதை தொடர்ந்து தான் நிறைய சீக்வன்ஸ் காட்டப்படுறாங்க. அதாவது போலீஸ் ஜீப்ல என்ன போயிருக்க சமயத்தில் மக்கள் அது மேலே கல்லெல்லாம் எடுத்துக்கிறாங்க, செங்கல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் காட்டும்போது நல்லாவே தெரியுது அவங்க போலீஸ் மேலே அதிருப்தி இருக்காங்க சொல்லிட்டு. நிறைய இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, ரிசைன்மெண்ட் போய் தொலைங்க அப்படின்னு சொல்ற சமயத்தில் அது நல்லாவே தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அது மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ராவ ரமேஷ் வந்து இந்த கேஸை முடிக்க ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல சமயத்தில் அப்போ தான் நம்ம தலைவரோட என்ட்ரி போடுறாங்க. ஒரு வாரம் இல்லை 3 நாள் போதும் அந்த கேஸை முடிக்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ்க்குள்ள நம்ம தலைவர் உள்ள வரப்போ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறது முன்னாடி டீசர்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அவருக்குள்ள அந்த கேஸ் போதும், அவர் 3 நாள் போதுங்கிற மாதிரி பெருசாக பில்டப்பில் ஓட்டுற சமயத்தில் மேபி இந்த 3 நாளுக்குள்ள இந்த என்ன நடக்குது அப்படிங்கிற கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தாண்டி நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்திருக்கும். முக்கியமாக அந்த ட்ரைலர் வந்து நம்ம ரஜினி சாரோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கபாலி படத்தை நிறைய பேருக்கு ஞாபகப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கபாலியில் இன்ட்ரோ சீன் ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் ரெப்ளிகா மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நான் தொடர்ந்து நம்ம அமிதாப் பச்சன் சாரோட என்ட்ரி, அவரோட டைலாக் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரிட் அண்ட் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டிக்ளைன் சொல்றாங்க. அதாவது ஜஸ்டிஸ் தாமதமாகிறது ஜஸ்டிஸ் மறுக்கப்பட்டது தான், ஜஸ்டிஸ் சீக்கிரமாக கொடுக்குறது ஜஸ்டிஸை கொளுத்துற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐ மீன் புதைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சொல்ல சமயத்திலுமே சரி. அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்ஸில் நம்ம தலைவர் வந்து ஜட்ஜ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு சரி, நம்ம அமிதாப் பச்சன் சார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஜட்ஜாக வரலாம். மேபி இது ஒரு சென்சிட்டிவான கேஸ் இருக்கிற சமயத்தில் சென்சிட்டிவான போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் அப்பாயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கான தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் லாயர் இதுக்கு அப்பார்ட் பண்ணலாம். நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கு மேபி லாயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நடந்திருக்கு. மேபி ஒரு ஜட்ஜாக இருக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரஜினி சார் கிட்ட வந்து அவர் கூட அவங்ககிட்ட நிறைய வக்கீல் படையே இருக்கு, 2000 பேர் அவனுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல சமயத்தில் மேபி இது வில்லனுக்கான டீச்சர் இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ராணா ரகுபதி தான் வில்லன், அவன் நட்ராஜ்ங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவரை பற்றின ஒரு கேரக்டர் இருக்கலாம். மேபி அவர் வில்லனாக இருக்க சமயத்தில் அந்த கேஸ்க்குள்ள அவரும் டீல் ஆகப்படலாம். அதுக்கப்புறம் நம்ம அன்பரி மாஸ்டர் தான் அதுக்கான ஆக்ஷன் ஸ்டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ப்ளே பண்ண சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலர் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தலைவர் ஆக்ஷன் சீக்வன்ஸில் இறங்கி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸிகியூஷன் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி டீசர்லேயே சொல்லியிருந்தேன் துஷாரா விஜயன் தான் அந்த இடத்துல சரண்யா அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ண சொல்லி அந்த கேரக்டரையும் ஃபகத் ஃபசில் கேரக்டரையும் கனெக்ட் பண்ணி ஒரு நிறைய சீக்வன்ஸ் காட்டப்பட்டிருக்கு. ஸோ மேபி சரண்யா கேரக்டர் தான் இந்த படத்தில் விக்டிமாக இருக்கலாம், இல்லை விக்டிமுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணாகவும் வரலாம். ஸோ ஃபகத் ஃபாசில் மேபி ஒரு கிரிமினலாவோ இருந்து ஒரு அப்படி எப்படி சொல்கிறது ஐ விட்னஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவர் மேலே அலிகேஷன் தப்பாக பாஞ்சிருக்க செய்யலாம். ஸோ டெட்லி இந்த துப்பாக்கி முனை படம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர் நம்ம ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வரலாம். ஏன்னா ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆட்டோக்கு முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதே இடத்துல தான் கட்டுக்கட்டில் நம்ம ரித்திகா சிங்கும் ஃபைட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் மேபி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் நம்ம ரஜினி சார் ஒரு பிளாட்ஃபார்மில், அதாவது ஒரு டனலுக்குள்ள ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த சீக்வன்ஸ் இருக்கிறது, அதாவது கண்டினியூஷன் சீக்வன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அமிதாப் பச்சனோட கேரக்டர் இருக்கு தெரியுமா, அந்த கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஜட்ஜாக வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அவர் நேம் சத்யதேவா இருந்தாலும் அவர் ஜட்ஜ் அப்படிங்கிற மாதிரி தான் டீஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இந்த இடத்துல நிறைய சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஜஸ்டிஸ்ங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வருவார் இல்லையா. ஸோ அதே சமயத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருக்கு ஒரு கான்வர்சேஷன் போகிறார். அதாவது அமிதாப் பச்சன் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு அநீதி, அதாவது ஒரு இன்ஜஸ்டிஸை முறியடிக்க ஒரு ஜஸ்டிஸ் தான் பண்ணணும், அதை விட்டு இன்னொரு அநீதி எடுத்துட்டு வந்து அந்த அநீதி அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே சமயத்தில் நம்ம ரஜினி சார் கவுண்டர் என்ன சொல்லுவாருன்னா, தப்பு நடக்கும்போது போலீஸ் வாய் பற்றிட்டு சும்மா இல்லாமல் அதிகாரத்தை கையில் எடுத்து அதை தப்பை தட்டி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ மேபி இதுக்கு 2 பேருக்கு அந்த கான்ஃபிளிக் நல்லா இருக்க சொல்லுவார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி. அண்ட் கிளைமாக்ஸில் கடைசி ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் சாரை நம்ம ரஜினி சார் மீட் பண்ண வரக்கூடிய சீக்வன்ஸ், அதாங்க நீங்கள் என்னை எங்கே தூக்கி போடல எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நான் அதே போலீஸ் பண்ண சொல்ல சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் சாருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷீல்ஸ் அண்ட் புக்ஸ் இருக்கும். அந்த லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி ஒரு வக்கீல் அது ஜட்ஜாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் அந்த லாவை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வர மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு ஜட்ஜுங்கிறது கன்ஃபார்ம் இல்லை.
அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன எங்கே தூக்கி போடலாம், அவனை எங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது சொல்லுவாங்க. ஸோ இங்கே அந்த அவனை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது வில்லன் ராணா ரகுபதி கேரக்டர், அந்த நட்ராஜ் கேரக்டர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நட்ராஜ் கேரக்டர் வந்து இந்த ட்ரைலர்லையுமே ஒரு 2 சீன்ஸை காட்டிட்டு போயிருக்காங்க. லிட்டரலி அவர் ஒரு ஆண்டர்பிரினர், ஒரு பிசினஸ் மேன்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் அவரோட பேரை தவிர்த்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த கேஸ்க்குள்ள எப்படி இன்வால்வ் ஆகிறார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டீச்சுமே கிடைக்கல. இந்த கதையோட ஒன்லைனர் ஸ்டில் இதுதானா, இதை தாண்டி ஒரு ரூமர் வந்துச்சு இல்லையா, இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட அந்த படத்தில் ஒன்லைன் போகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய அதிகமாக போக தான் செய்யுது. ஸோ என்னென்ன சத்தியமா தெரியல, மேபி படம் தான் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப வெயிட் பண்ணுறது என்னன்னு டீசர்லேயே சொல்லியிருந்தேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அமிதாப் பச்சன் அண்ட் சூப்பர் ஸ்டார்ஸோட அந்த ஒரு கான்ஃபிளிக்டாக அவங்க 2 பேரும் ஸ்க்ரீனில் ஒன்றா பார்க்கறதுக்காக அந்த படத்தில் நான் செம்ம ஹைப்ரிட் இருக்காங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இந்த ட்ரைலருமே செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இது ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ரூமர் படி இவர் நம்ம அமிதாப் பச்சன் சார் வந்து படத்தில் ஒரு 15-20 நிமிஷம் தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதை கட் பண்ணி படம் ஃபுல்லாக வர மாதிரி காமிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த படத்தோட ரன் டைமே கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இப்போதைக்கு அஃபிஷியல் கன்ஃபார்ம் இருக்கு. அண்ட் யூஎஸ் சர்டிஃபிகேட் தான். ஆனால் தாண்டி ஒரு 15-20 நிமிஷம் சொல்கிற சமயத்தில் அது கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே கட் பண்ணி படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸ்டில் தேஜன் ஞானவேல் நல்லா பண்ணி ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த ட்ரைலரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரஜினி சார் ஃபிலிம் ஸ்டைலில் இல்லாத நிறைய பேருக்கு ஒரு சாயல் தெரிஞ்சிருக்கும். லைக் எப்படி சொல்றதுன்னா, டீச்சர் ஞானவேல் சார் ஸ்டைலில் இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்டு ஒரு சர்ஃபேஸாக தான் ஃபீல் ஆகும். லைக் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ரஜினி சாரோட அந்த ட்ரைலர் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே சரி, அந்த டீசர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு மாஸ் பஞ்ச் டெய்லாக் அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பேசக்கூடிய போல்டான சீக்வன்ஸ் நிறைய. ஐ மீன் போல்டுன்னு சொல்ற சமயத்தில் அந்த டைலாக் டெலிவரி இருக்கு தெரியுமா, அந்த டைலாக் டெலிவரி இன்னும் ஆக்ரோஷமா இன்னும் பவராகவும் இருக்கும். இந்த படத்தில் அந்த பவர் ரொம்பவே கம்மியாகி ஒரு டீம்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உண்மையுமே இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த படத்தோட இப்போதைக்கு ரொம்ப அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு டீசென்டான ஹாஃபாக இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி லேக் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு டீசென்டான டிஜே ஞானவேல் மூவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சில ஃபேன் சர்வீஸ் மொமெண்டோட சேர்த்து ஒரு மாசான செகண்ட் ஹாஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். படம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி கண்டிப்பாக அந்த ரிவ்யூவில் பேசுவேன். ஸோ ஓவரால் ட்ரைலர் பற்றி சொல்லணும், 2.25 மணி நேரம் உண்மையில நல்லா சம்மந்தம் இருக்காங்க. அண்ட் இது பற்றி அந்த ட்ரைலருக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்ஆருமே உண்மையுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையுமே நல்ல எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த ட்ரைலர் நான் எதிர்பார்க்காத நிறைய கேரக்டர்ஸுமே காட்டியிருந்தாங்க. அண்ட் ஃபைட் சீன்ஸ் கோரியோகிராஃபி நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் சொல்லணும்னா, இது டிஜே ஞானவேல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் எலமெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஆர் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை ஒரு ஆர்டிசம் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஹைப் இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ட்ரைலர் பற்றி உங்களோட தாட்ஸ் அண்ட் இந்த ட்ரைலர் நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணிருக்கீங்க அந்த ஷார்ட்ஸை பற்றி, ஸோ அதை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி கமெண்ட் சொல்லுங்கள். அந்த மேலே அந்த மாதிரி இந்த வீடியோஸ் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவில் இந்த கமெண்ட்ஸ் வச்சு நான் திருத்தி ட்ரை பண்ணுறேன். அண்ட் போன வீடியோவில் கேட்டால் அதே கேள்வி தான், இந்த வேட்டையன் மூவி தமிழ் சினிமாவோட முதல் 1000 crore மூவியாக இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி சந்திக்கிறேன். பாய். கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது.